ஓய்வு பெறுகின்ற பொழுது அரசு ஊழியர்களுக்கு என்ன அடிப்படை சம்பளம், என்ன பென்ஷனோ, என்ன டிஓ அதுதான் கிடைக்கும். சப்சிக்வெண்டா ஊதிய உயர்வு பலன்கள் அவருக்கு கிடைக்காது, சப்சிக்வெண்டா உயர்கின்ற டிஏ கிடைக்காது என்று அது நிதி சட்டம் சொன்னது. ஓய்வூதியர்களுக்கும் வேலை செய்கின்ற ஊழியருக்கு இணையான சம்பளத்தை வழங்கணும், இதுவரையே வழங்கிட்டு வந்தாங்க, அது வழங்க வேண்டும் என்பதை நாம் தடுக்க வேண்டாம், அவர்களுக்கு கொடுத்து விடலாம், அதில் நம் கையை வைக்க வேண்டாம். அதில் கையை வைத்தால் அது சிக்கல் உருவாகும். கம்யூட்டேஷனுக்கான வட்டியை 1/12/1963 முதல் 1/12/63 முதல் 4% தான். பல லட்சம் ரூபாய் ஓய்வூதியர்களுக்கு சேமிப்பு, பல லட்சம் ரூபாய் அவர்கள் கட்ட வேண்டிய தேவை இருக்காது என்ற ஒரு புள்ளியோன வருது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TG சங்கர். நமது சோஷியல் அவேர்னஸ் சேனல் தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம், வறுமை ஒழிப்பு, முதியோர் பென்ஷன் உட்பட பல்வேறு தரவுகளை, உலகளாவிய தரவுகளை உங்கள் கைபேசியில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்படிப்பட்ட நமது சேனலில் தொடர்ந்து பார்க்கின்ற அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள்: சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு அப்டேட்ல 2 அப்டேட். ஓய்வூதியர்கள் சம்பந்தமாக தான் 2 அப்டேட்டுமே. நாம முதல் போட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டோம். அதுல ஓய்வூதியர்கள் தலையில் இடி, நிதி சட்டம் 2025 என்ற ஒரு வீடியோ போட்டோம். அதுல ஒரு 1.5 லட்சம் பார்வையாளர்கள் அந்த வீடியோக்களை பார்த்துருக்காங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட்கள் போட்டிருக்காங்க, நெகட்டிவா போட்டிருக்காங்க, பாசிட்டிவா போட்டிருக்காங்க என்று பல விதமான கருத்துக்கள் அதில் கமெண்ட்ல போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அதை ஒட்டிய ஒரு அப்டேட்டு. இன்னொரு அப்டேட் என்னன்னா, கம்யூட்டேஷன் பென்ஷன் என்பது 15 ஆண்டுகள் என்று இருப்பதை 12 ஆண்டுகளாக குறைப்பது என்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஓய்வூதியர்கள் சங்கம், அரசு ஊழியர்கள் சங்கம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த 2 அப்டேட் சம்பந்தமாகத்தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போறோம். நம்பர் 1, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஓய்வூதியத்தை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் பல இடமிருந்து வந்தாலும் கூட இந்த நிதி சட்டம் 2025 மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு போடப்பட்ட அந்த நிதி சட்டம் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நம்ம வீடியோ சேனல் போட்டோம். அந்த வீடியோவை பார்த்த எண்ணற்றவர்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. ஒரு சிலர் நீங்க பொய் சொல்றீங்க, உருட்டுறீங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்புறம் நம்ம சில ஆதாரங்களோட, தரவுகளோட ஒரு வீடியோ போட்டோம். உருட்டு அல்ல உண்மை, புரிந்து கொண்டால் நாளும் என்று ஒரு வீடியோ போட்டோம். அதற்கு பிறகு அவங்க புரிந்து கொண்டிருப்பாள்னு நினைக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏற்கனவே 30 பென்ஷனர் அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. ஓய்வூதிய சங்கங்கள் கேபினட் மினிஸ்டர் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. எம்பிக்கள் குழு அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. டிஎம்கே எம்பி சண்முகம் பேசியிருப்பதாக அதையும் ஒரு வீடியோவாக போட்டோம். அதனுடைய டெவலப்மெண்ட் இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நிதி சட்டம் சொல்லப்பட்டிருக்க அப்டேஷன் பென்ஷன் என்ற விஷயத்தில் ஓய்வு பெறுகின்ற பொழுது அரசு ஊழியர்களுக்கு என்ன அடிப்படை சம்பளம், என்ன பென்ஷனோ, என்ன டிஓ அதுதான் கிடைக்கும். சப்சிக்வெண்டா ஊதிய உயர்வு பலன்கள் அவருக்கு கிடைக்காது, சப்சிக்வெண்டா உயர்கின்ற டிஏ கிடைக்காது என்று அது நிதி சட்டம் சொன்னது. அதுதான் இன்னைக்கு இருக்கு. ஆனா அதுல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, மாற்றம் வரப்போகிறது என்று தகவல்கள் வந்த தகவலை உங்களுக்கு எப்படியா பதிவு பண்றாங்க. பலருடைய ஆட்சேபனைக்கு உரியது. அவங்க மத்திய அரசு ஆட்பட்டதால ஒரு கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் இனிமேல் ஓய்வு பெறக்கூடிய அந்த ஊழியர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது என்பதை உணர்ந்த காரணத்தினால் அரசு இந்த நிதி சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்டேஷன் பென்ஷன் டி என்ற விஷயத்துல 1/1/2026 முதல் அமுலுக்கு வருவதற்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. 1/1/2026 முதல். ஆனா இப்பன்னா அவங்க ஆலோசிப்பதாக தகவல் வருகிறது என்று சொன்னால், அப்டேஷன் பென்ஷன் என்பதை, அதாவது ஓய்வூதியர்களுக்கும் வேலை செய்கின்ற ஊழியருக்கு இணையான சம்பளத்தை வழங்கணும், இதுவரையே வழங்கிட்டு வந்தாங்க, அது வழங்க வேண்டும் என்பதை நாம் தடுக்க வேண்டாம், அவர்களுக்கு கொடுத்து விடலாம், அதில் நம் கையை வைக்க வேண்டாம், அதில் கையை வைத்தால் அது சிக்கல் உருவாகும், அடுத்த ஆண்டு நடக்கின்ற 5 மாநில தேர்தல் உட்பட அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் எண்ணினார்களோ என்று எனக்கு தெரியாது. ஆனா அதில் கையை வைக்க வேண்டாம், ஓய்வூதியர்களுடைய அந்த பணப்பலனை நம்ம இன்னும் பண்ண வேண்டாம் என்று அவர்கள் மத்திய அரசு, அந்த நிதித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. இது பெரும் தகவல் தான், இது ஆணித்தரமான செய்தி அல்ல, இது கான்கிரீட்டா உண்மை இதா வரப்போகுது அப்படின்லாம் கிடையாது. வந்த தகவலை இப்ப ஷேர் பண்றோம். அப்படி செய்தால் நல்லது. அதைத்தான் ஓய்வூதியர்கள் விரும்புகின்றார்கள். ஏன்னா 1972ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த ஊதியத்தை அவர்கள் பெற்று வருகின்றார்கள். அதில் அவர்கள் கையை வைப்பது பொருத்தமாக இருக்காது, இல்லை என்று சொல்வது பொருத்தமாக இருக்காது என்று அவர்கள் ஒருவேளை உணர்ந்திருக்கக்கூடும். உணர்ந்ததின் அடிப்படையில் அவங்க அதை செய்கிறாங்கன்றது
ஒரு அப்டேட். இன்னொரு அப்டேட் என்னன்னா, இந்த கம்யூட்டேஷன் என்பது 15 ஆண்டுகள் என்று இருக்குது. நம்ம வந்து அரசு ஊழியர்களுக்கு, மாநில அரசு ஊழியர்களுக்கு 1/3 33.33% கம்மிட் பண்ணலாம். மத்திய அரசு ஊழியர்கள் 40% கம்மிட் பண்ணலாம். கம்யூட்டேஷன் பென்ஷன் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலையே வாங்கிக் கொள்ளும். அந்த பணத்தை வந்து 15 ஆண்டுகள் பிடித்தம் செய்வாங்க. அப்ப 15 ஆண்டுகள் பிடித்தம் செய்கிற அந்த பணத்தை அப்போ வந்து 5வது ஊதிய குழு பரிந்துரை செய்து 5வது ஊதிய குழு பரிந்துரை வந்தது 1996 5வது ஊதிய குழு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பரிந்துரை செய்து அந்த குழு என்ன சொல்லுச்சுன்னா, அவர்களுக்கு 15 ஆண்டுகள் கம்யூட்டேஷன் என்பது பிடித்தம் என்பதை 12 ஆண்டுகளாக குறைக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையை அவர்களுக்கு வழங்கியது. ஆனா அந்த ஆலோசனையை மத்திய அரசு எடுத்துக்கொள்ள, ஏன்னா கமிஷன் என்பது ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். அந்த ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் அரசுடைய உரிமை. அந்த உரிமையை அவங்க வந்து வீட்டோ அதிகாரமாக பயன்படுத்தி அப்படிலாம் முடியாது என்று 5வது ஊதியக்குழு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து 6வது ஊதியக்குழு பேசினாங்க, அப்பொழுதும் கிடைக்கல. 7வது ஊதியக்குழு பேசுறாங்க, அப்பொழுதும் கிடைக்கல. இப்படி 8வது ஊதியக்குழு நமக்கு 1/1/2026 முதல் வர இருக்குது. அந்த ஊதியக்குழுவில் அது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்ற தகவலும் வந்திருக்கு. எப்படி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, எந்த அடிப்படையில என்று கேள்வி கேட்கணும் இல்லையா? காத்து போக்கில் செய்தி சொல்ல முடியாது இல்லையா? கம்யூட்டேஷனுக்கான வட்டியை 1/12/1963 முதல் 1/63 முதல் 4% தான் இருந்துச்சு. 2006 முதல் 1/1/2006 முதல் அதற்கான வட்டி விகிதம் 8% உயர்ந்திருக்கு. உயர்ந்த இந்த காரணத்தினால் 15 வருடம் என்பதை 12 வருடமாக குறைப்பலாம். இதனால் அரசாங்கத்துக்கு எந்த நட்டம் கிடையாது என்ற ஒரு தகவல், ஒரு புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் ஓய்வூதியர் சங்கங்கள், மத்திய அரசு உடைய ஃபெடரேஷன் சம்மேளனங்கள் எல்லாம் தொடர்ந்து அரசாங்கத்தை வலியுறுத்தி வந்தது. பே கமிஷன், அதை நிதித்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கு. இப்ப பே கமிஷன் கமிட்டி சேர்மன்லாம் ஒருத்தர் இல்லை இருந்தா ரிட்டையர்டு ஜட்ஜி மாதிரி போட்டு தான் ரிட்டையர்டு ஜட்ஜி கிட்ட போட்டு கடிதங்கள் கொடுத்து பேசியிருப்பாங்க. அப்படி சூழல் இல்லாத சூழல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அந்த அரசாங்கத்திடம் பேசியிருக்கிறார்கள். பேசுறதின் அடிப்படையில் அவர்கள் சொன்னது என்னன்னா, 1/1/2026 முதல் 8வது ஊதியக்குழு வருகின்ற பொழுது 8வது ஊதியக்குழு சொல்லப்படுகின்ற பல்வேறு அம்சங்களில் ஏற்கனவே அப்டேஷன் பென்ஷன் என்பது இல்லை என்பதை இது தொடரும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது கம்யூட்டேஷன் 15 ஆண்டுகள் என்பதை 12 ஆண்டுகளாக குறைத்து வழங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்பதையும் துறை ரீதியாக நிதித்துறையிலிருந்து மத்திய அரசிலிருந்து தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அப்போ 12 ஆண்டுகள் என்று குறைத்தால் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் ஓய்வூதியர்களுக்கு சேமிப்பு, பல லட்சம் ரூபாய் அவர்கள் கட்ட வேண்டிய தேவை இருக்காது என்ற ஒரு புள்ளியும் வருது. இதாங்க 2 அப்டேட்டுங்க. இந்த 2 அப்டேட்டையும் 2-3 நாட்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கான்கிரீட்டாக தெரிந்துட்டு போடலாம் என்று தெரிந்து கொண்ட பிறகு இந்த பதிவு செய்யப்படுகிறது. ஆக இந்த அப்டேட்ல ஒன்று, அப்டேஷன் பென்ஷன் இல்லை, நிதி சட்டம் 2025 அடிப்படை இல்லை என்று சொன்னதை அதில் ஓய்வூதியர்கள் பலன்கள் அடங்கியிருக்கிறது என்பதனால் அதில் கையை வைக்க வேண்டாம் என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக ஒரு தகவல். கம்யூட்டேஷன் என்பது 15 ஆண்டுகளை 12 ஆண்டுகளாக குறைக்கலாம் என்ற இன்னொரு தகவல். 2 தகவல்களும் தரவுகளும் அநேகமாக உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று டெல்லியிலிருந்து வரக்கூடிய ஓய்வூதியர் சங்கங்கள், மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனம், பல அமைப்புகள் இருக்கு, அவர்கள் சொல்லி வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்ற வகையில் இந்த காணொலியில் 2 வீடியோக்கள், ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் 2 அப்டேட் சொல்லியிருக்கோம். இது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம வீடியோவில் சொல்கிறோம், நம்ம சேனலில் சொல்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.